ஆர்மி ஆடியன்ஸ் கோர்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய ட்ரேட்ஸ்மேன் அண்ட் ஃபயர்மேனுக்கான வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 723 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மஸ்ட்டை வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அதுக்கப்புறம் நீங்கள் டிப்ளமோ +2 டிப்ளமோ டிகிரி எது வேணாலும் நீங்கள் படிச்சிருக்கலாம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇடி பிபிடி அண்ட் ரிட்டன் எக்ஸாம் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்கான மந்த்லி சேலரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 56,900 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். 10th படித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ காய்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமும் உள்ளே வந்திருக்கீங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயும் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ், ஏஓசிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் டவுன்லோட் பண்ணி படித்து பாருங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இது டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி ஆடியன்ஸ் கோர்ப்லேருந்து தான் இது டேரெக்டாக வந்திருக்கு. நம்மளுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2024க்கான இந்த நோட்டிஃபிகேஷனோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருப்பாங்க. அப்படி அங்கே இல்லைன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைடில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நோட்டீஸ் போர்டு அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினாவே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 94 KB வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்காக 389 போஸ்ட்டும் அண்ட் ஃபயர்மேனுக்கு வந்து 247 போஸ்ட்டும் அண்ட் மெட்ரல் அண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19 போஸ்ட்டும், ஜூனியர் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்கு 27 போஸ்ட்டும், சிவில் மோட்டார் டிரைவருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஓஜிக்காக 4 போஸ்ட்டும் அண்ட் டெலி ஆப்ரேட்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 14 போஸ்ட்டும் அண்ட் ஆப்ரேட்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியரில் வந்து 7 வேக்கன்சியும் அண்ட் பெயிண்டருக்காக வந்து பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சி இந்த மாதிரி வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டல் அசிஸ்டண்ட்டுக்கு 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஃபயர்மேன் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டு, அதாவது மற்ற அதர் போஸ்ட்டுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற ஏஜ் லிமிட் மட்டும்தான் இருக்கும். அண்ட் இதுக்கான ரிலாக்ஸேஷன் இருந்தால் நீங்கள் வந்து ரிலாக்ஸேஷன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபயர்மேன் அண்ட் ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்கள் அதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். அண்ட் மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் ஆஃப் டிகிரி அண்ட் எனி டிப்ளமோ மெட்டீரியல் பார்த்து மேனேஜ்மெண்ட்டை நீங்கள் முடிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எந்த எஜுகேஷன் இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கான ஃபீஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு உங்களுக்கு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிபிடி இருக்கும், பிஎஸ்டி இருக்கும் அண்ட் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்றத இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி மட்டும்தான் அவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். அண்ட் ட்ரேட்ஸ்மேன் மேலுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 ரூபாயிலேருந்து உங்களுக்கு 56,900 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேலரி இருக்கும். அண்ட் ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேலரி வந்து வேரியேஷன் ஆகிட்டே போகும் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபயர்மேனுக்கு வந்து 19,900 ரூபாயிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அசிஸ்டண்ட் அண்ட் ஜூனியர் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 29,200 அண்ட் 19,200 ரூபாயும் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிவில் மோட்டார் ட்ரைனிங்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி பெயிண்டர் டைரக்டர் அண்ட் ட்ரேட்ஸ்மேன் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் சேலரி தான். சரிங்களா, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுக்கு டோட்டலாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க, என்றைக்கு ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சி கேட்டகிரியில் தான் உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா, ஆர்மி ஆடியன்ஸ் கோர்ஸ்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து தான் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த போஸ்ட்டை வந்து ஃபில் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் இவங்க வந்து மென்ஷன்
மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இதுக்கான யூஆர், யூடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அண்ட் இஎஸ்எம், பிடபிள்யூடி இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு வேக்கன்சியும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றதையும் இவங்க முதலே வந்து அறிவிச்சிருக்காங்க. மெட்டல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஆர், யூடபிள்யூஎஸ் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதாவது உங்கள் கேஸ்ட் என்னவோ உங்களுக்கான வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கு நேரவே உங்களுடைய கேஸ்ட்டுக்கு நேரவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த வித மாற்றமும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி ஜாபும் கிடையாது, உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ஜாப் தான். அதனால் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து தயங்காதீங்க. அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்லி 100 rupees மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, 100 rupeesக்கு மேலே நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்காது. நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து இதுக்கு வந்து காம்படிஷனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணி நீங்கள் ஜாப் வந்து கோட் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்பரேட்டர் ஜாயினரும் கொடுத்துருக்காங்க, அண்ட் ப்ளம்பரும் கொடுத்துருக்காங்க, அண்டு டெலிஃபோன் ஆப்ரேட்டரும் கொடுத்துருக்காங்க, சிவில் மோட்டார் அண்ட் ஜூனியர் ஆஃபீஸர் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி ஆஃபீஸர் லெவல்லையும் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஜூனியர் லெவலில் உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை தான் உங்களுக்கு வந்து இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அந்த எந்தெந்த டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆல் ஸ்டேட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் அண்டு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அண்டு என்னென்ன போஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ அசாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க. அசாமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன வேக்கன்சி இருக்குது அண்டு எந்தெந்த ஜாபுக்கான வேக்கன்சி இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்டு வெஸ்டர்ன் டெல்லியிலையும் பஞ்சாப் அண்டு இமாச்சல பிரதேஷ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றது டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்றதையும் இவங்க சொல்லியிருக்காங்க. சவுத் ரீசனில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா எதில் இன்க்ளூடு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகாராஷ்டிரா, தெலுங்கானா, தமிழ்நாடு இந்த மூணுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸர் அசிஸ்டண்ட்க்கு ஒரு வேக்கன்சி, அண்ட் டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு 2 வேக்கன்சி, ஃபயர்மேனுக்கு வந்து 4 வேக்கன்சி 47 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எம்டிஎஸ் மல்டி டாஸ்க் ஸ்டாஃப்காக வந்து ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40 வேக்கன்சி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. எப்போ அப்ளை பண்ணுறது அண்ட் எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும் அப்படின்றது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சரிங்களா, இதுதான் இதுக்கு அப்ளை பண்ணுற முறையும் அண்ட் அப்ளிகேஷன் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது, கூடி சீக்கிரம் வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படின்றதையும் இவங்க வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே இருங்க அண்ட் நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா, எப்போ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தொடர்ந்து அப்டேட் பண்ணிவிடுவோம். உடனே நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். சரிங்களா, 10th படித்தவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இந்த வாய்ப்பை வந்து யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. டிஃபென்ஸில் வேலை கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அதாவது டஃப்பான விஷயம்னு கூட சொல்லலாம். ஸோ காசு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.